வணக்கம் மங்கையர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? இது குத்து பசலைங்க. பசலைக்கீரையில ஒரு வகை இது. குட்டி குட்டியா அந்த காம்பு வச்சாலே நல்லா முளைச்சி வந்துரும். கொடி மாரி படராது. வழக்கமான கீரைகள்ல இருக்க சத்த விட அதிகமான அயனும், விட்டமின்ஸும் இருக்கிற கீரைங்க. நேத்துக்கு எங்க நாத்தனார் வீட்டுக்கு காரைக்கால் கிட்ட போயிருந்தேங்க. அங்கேருந்து பறிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு அதுதான் பண்ணேங்க. ரொம்ப சிம்பிள். ஆ வழக்கம் போல வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு, அது வதங்குனதும், அந்த கீரைய ஃபர்ஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு, போட்டு நல்லா வதக்கிட்டு, 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. வாசனையா இருக்கும். வதங்கினதும் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு, பருப்பு வேக வச்ச தண்ணிய ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா அது வெந்ததுக்கப்புறம், மீதி பருப்ப கொட்டி, நல்லா அதுவும் சேர்ந்து கலந்து வெந்ததுக்கப்புறம், தேங்காய் துருவி போட்டு இறக்கிடுங்க. இது உங்களுக்கு சாதத்தில போட்டுக்கன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி வாட்டமா வைங்க. வேண்டாம் தொட்டுக்க கூட்டு வைக்கிறதுனா, கொஞ்சம் கட்டியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்ல அதான் பண்ணியிருக்கோங்க. பக்கத்தில மாங்காய் போட்டு புளிக்குழம்புங்க. இந்த மாங்காவும் எங்க நாத்தனார் வீட்டோடது தாங்க. அவங்க மரத்தில காய்ச்சிருந்து குடுத்தாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்நாள் இனிய நாளாகட்டும்.